Hi friends, welcome to Photoshop Tami Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கணும்னா இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி இந்த அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை கேட்டிருக்காங்க கிளையண்ட். அது எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வர்க் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டா இருக்குது. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி லேயரா மாத்திக்கிறேன். ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கங்க. ரெண்டு டூப்ளிகேட் எடுத்து இந்த லேயருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு லேயரை ஹிடன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லேயரில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜை பென் டூலில் கட் பண்ணிக்கலாங்க. பேசிக்காக லேர்ன் பண்ணுறவங்க இதை நல்லா பாருங்க. நம்ம இங்கே வந்துட்டு இப்படி கவர் பண்ணும்போது அப்படியே வளைச்சிட்டேங்க. ஓகேவா? ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணுங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட் கேட்டிருக்காங்க. நான் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த சேரீ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் காட்டுறேன். நம்ம டிஜிட்டல் ஆர்ட் கம்ப்ளீட் பண்ணோம்னா எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையுமே. ஆல்ரெடி இது ஃபில்டரில் போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்னால் இந்த ரெமினி இந்த மாதிரி இதில் போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க இமேஜு. அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இதெல்லாம் ப்ளர்ராக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி தெரிச்சிருக்குதுல்ல. அதனால் உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி இமேஜாக இருக்கும். ஆப்பில் போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாய் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஹேரு காதுகிட்ட இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெரிச்சிருக்கும், இல்லைன்னா ப்ளர்ராக இருக்கும். அப்புறம் இந்த வாய்க்கிட்ட கண்ணுக்கிட்ட ஒரு சில இமேஜுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி வந்து கண்ணுக்கிட்ட வந்து கண்ணாடி போட்ட மாதிரிலாம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா வாய்க்கிட்ட பார்த்திங்கன்னா நாக்கு வெளியில் வந்த மாதிரி தெரியுது. பார்த்திங்களா? இதெல்லாம் இந்த ரெமினி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆப்ஸ் இருக்குது. அதில் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது சிம்பிளாக எப்படிங்கிறத மட்டும் பண்ணி காட்டிடுறேன். ஃபைனல் அவுட்புட்டு உங்களுக்கு நான் டிஜிட்டல் ஆர்ட் முடிச்சு உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ கட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக கட்டிங் போடுங்க. மார்க்கிங் டூலு இந்த லேசர் டூல் யூஸ் பண்ண வேண்டாம். பென் டூலில் போட்டுக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 99% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் பண்ணியாச்சு. ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் வந்து 1 கொடுங்க போதும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேறு பேக்ரவுண்ட் வேணும்னா செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? இதில் கொஞ்சம் கழுத்துக்கு பின்னாடி லைட்டாக கலர்ஸ் வேணும்னா லைட்டாக அந்த கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். பட்டு சாரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே யூடியூப்லேருந்து நிறையா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாமே. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணி நகர்த்திக்காங்க. அதில் வந்து வார்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்காங்க. வார்ப்னு போட்டுட்டு
செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு பாயிண்ட் கம் பண்ணிக்காங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நான் 56 வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த இது கட் பண்ணுறதுக்காக. இப்போ இங்கே வந்து எந்த இடத்துல ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் 1 கொடுத்து டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த இடம் அப்படியே இருந்தால் ஓகே தான், நோ ப்ராப்ளம். இந்த சாரீஸ் மட்டும் இந்த செலக்ட் பண்ணி ஒன்று கொடுத்து, அதாவது பேக்ரவுண்டு பின்னாடி இருக்கிற இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்காங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த லேயருக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கட்டிங் போடுறேன். ஃபெதர் 1 கொடுத்து டெலிட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கா. ஸோ இந்த லேயர் செலக்ட் பண்ணுறோம், ஸ்மட்ச் டூல் வச்சுட்டு ஓகே. இப்போ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சாரீ செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ சிம்பிளாக எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி இந்த அம்மாவுக்கு சாரீ சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், ஷேடோஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்காங்க. நான் வெளியில் அவுட்டில் போகாமல் இருக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 தான் வச்சுருக்கேன். அந்த ஷேடோஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் டிஜிட்டல் ஆர்ட்டாக. அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ ஸ்மெச் பண்ணியிருக்கோம், எப்படி ஸ்மெச் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க ரிசல்ட்டு. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மெச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஹேர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த லைன் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த வாய் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா இந்த வாய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதாக இருந்தது, நம்ம அதை கரெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னா எல்லா ஒர்க்குமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நாங்கள் கிளாஸ் எடுக்கிற ஆன்லைன் கிளாஸு, எங்கள் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குரூப் லிங்க்கு, அதில் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், ஃபினிஷிங்கில் பாருங்கள். எல்லாமே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குது பார்த்துக்காங்க. ஓகேவா, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் உடையாது இமேஜ். ஓகே, இதுதான் டிஜிட்டல் ஆர்ட்டுக்கு. இது நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்கும் இது. ஸோ கிளைண்ட் கேட்டதை நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. இப்படி இருந்த இமேஜை நம்ம கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டிஜிட்டல் ஆர்ட்டை மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் செயின் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறது இது பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.